எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் கண்டிப்பாக வருத்தத்தில் இருப்பீங்க. என்ன மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் கண்டிப்பாக ரொம்ப உற்சாகத்தில் இருப்பீங்க. ஏன்னா 4 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மேட்சை பற்றி இங்கே எங்கே சிஎஸ்கே ஃப்ளாப் பண்ணாங்க, ஆர்சிபி எங்கே நல்லா விளையாண்டாங்க, அந்த டீமில் இருக்கக்கூடிய ஓட்டைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கார் கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலா சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். சோழ பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி கடந்த May 18, 2024 ஆர்சிபி தொடர்ந்து சிஎஸ்கே டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்க. பேக் டு பேக் 4th விக்ட்ரி இது. அதெல்லாம் பேசுவோம். பட் சிஎஸ்கே எங்கே தான் தவறு பண்ணுறாங்க, பேட்டிங் போன தடவை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தடவை அங்கே கூட ஒரு ஸ்பார்க் பார்க்க முடியல. நம்ம பவர் பிளேலேயே 3 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்க. ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஆர்சிபி பேட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா தான் சார் போட்டார் கலீல் அஹ்மத். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஒரு ஆர்சிபி ஃபேனாக பயந்துட்டே இருந்தேன். ஆஹா 200லாம் பத்தாது இந்த பிச்சுக்கு அப்படின்னு பயந்துட்டே தான் இருந்தேன். சூப்பர் பவர் பிளே ஃபார் சிஎஸ்கே. பட் எங்கே மிஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம்? இது வந்து நம்ம போன தடவை சொன்ன மாதிரி இது வந்து ஒன் சைடடாக இருக்காதுன்னு பேசணுவேன். நான் சொன்னேன். பட் ஒன் சைடடாக இல்லை இந்த மேட்ச்சு. மார்ஜின் ஆஃப் விக்டரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒன் சைடட் தானோ அப்படின்னு தோணுது. 43 ரன்ஸ் மார்ஜின்ங்கிறது பெரிய மார்ஜின் அது T20 கிரிக்கெட்டில். அதை பார்க்கும்போது அப்படி தெரியுது. பட் அவங்க அடித்த ஸ்கோரை பார்க்கும்போது 250 ரன்ஸ் அடிச்சுட்டு திருப்பி 205 ரன்ஸ் 207 கொடுக்கறதா இருந்தால் அது ஒன்றும் பெரிய அப்படி அவங்க வந்து அப்படி தூக்கி அவங்கள வச்சு வாட் ஆ வின் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகே ஒன் சைடட் கிடையாது இது. ஐ வில் நாட் அக்செப்ட் தட். 15 ஓவர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 6, 10, 15 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 15 ஓவர்ஸ் மார்க் வரைக்கும் சிஎஸ்கே வாஸ் அஹெட் ஆஃப் ஆர்சிபி. 10 ரன் ரேட் தான். ஆமாம். அது அதில் ஏன்னா 158 என்னமோ இருந்தாங்க அவங்க ஆர்சிபி. சிஎஸ்கே வாஸ் 165. என்ன டிஃப்ரென்ஸ்னா நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் ஜாஸ்தி லூஸ் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கே. அது வந்து நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் கம்மியாக இருந்தது அங்கே. அதனால அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த கடைசி 5 ஓவரில் தேவர் ஏபிள் டு என்ன டேக் வெரி பிக் அட்வான்டேஜ். அந்த சமயத்தில் ஒரு புவர் கேப்டன்சி, ஒரு மட்டமான போலிங், ஒரு க்ளூலெஸ் போலிங், அந்த மாதிரி இருந்ததுனால இது எல்லாமே ஆர்சிபிக்கு ரொம்ப ஃபேவரபிளாக அமைஞ்சுது. லாஸ்ட் 5 ஓவர்ஸில் மேட்ச் முடிஞ்சிடுச்சு. முதல் அந்த மேட்சோட 40 ஓவர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் முதல் 15 ஓவர் இட் வாஸ் ஈவன். லாஸ்ட்டு 5 ஓவர்ஸில் சிஎஸ்கேவோட தோல் இறங்கிடுச்சு. ஷோல்டர்ஸ்லாம் ட்ராப் ஆயிடுச்சு. அந்த இன்னிங்ஸ் ஆர்சிபியோட இன்னிங்ஸ் முடிஞ்சிட்டு இந்த பிளேயர்ஸ் உள்ளே போகும்போது அந்த ஆர்சிபியோட 2 பேட்ஸ்மேன் உள்ளே போன ஸ்டைலையும் சிஎஸ்கேவோட 11 ஃபீல்டர்ஸ் உள்ளே போன ஸ்டைலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்ச் ரிசல்ட் அங்கேயே வந்துடுச்சு. பாடி லாங்குவேஜ்லேயே நமக்கு அங்கேயே தெரிஞ்சு போச்சு நீங்கள். பட் சிஎஸ்கே ஆல் சடன் அவங்க வந்து விட்டு கொடுக்கறதா இல்லை. நல்ல முதல்ல இத்தனைக்கும் 3 விக்கெட் போனால் கூட சர்ஃப்ராஸ் வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் இன்னிங்ஸ் ஆடினார். என்னை பொறுத்த வரைக்கும் டாப் குவாலிட்டி இன்னிங்ஸ் அது. நீங்கள் சொல்லியிருந்தீங்க க்யூட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அந்த மாதிரி கரெக்டு. அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் வச்சு இதுதான் நான் திருப்பி சொல்கிறது வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அதுவும் பர்டிகுலர்லி வென் சிப்ஸ் ஆர் டவுன் நீங்கள் ஒரு ஆள் அந்த மாதிரி வந்து பளிச்சுன்னு வரணும். நீங்கள் வந்தால் தான் அதில் ஒரு மொமெண்டம் கிடைக்கும். எல்லாமே அதே மாதிரி ஒன்று தொங்கின மூஞ்சியோட ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே ஆடிட்டு இருந்தாங்கன்னா அது நல்லா கிளியராக தெரிஞ்சுது. சர்ஃப்ராஸ் வந்த உடனே அந்த மொமெண்டம் அழகாக மாறிச்சு. க்ளோஸ் டு 80 ரன்ஸ் அடிச்சாங்க சார். கிட்டத்தட்ட அது அதான் சொல்கிறேன். 15 ஓவர்ஸ் வரைக்கும் நல்லா வந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் இல்லை. முதல்ல 3 விக்கெட் போனது வந்து ரொம்ப வைட்டலாக போச்சு. அதுவே ஒரு ப்ரெஷர் முடிஞ்சு போச்சு இல்லை. அதுவும் டாப் குவாலிட்டி பிளேயர்ஸ் உங்களுக்கு மேலே. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னால் கூட அந்த அந்த இந்த ஸ்ட்ரென்த்தை அவங்க யூஸ் பண்ணலை. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னவோ தெரியல, சிஎஸ்கேக்கு தொட்டதெல்லாம் மட்டமாகவே போயிட்டுருக்கு. அவங்களுக்கு என்னன்னு தெரியல. ஆர்வமே இது ஒரு ராகுகாலத்தில் கிளம்பினாங்களான்னு தெரியல இந்த சீசனுக்கு. பட் எதுவுமே நடக்கலை. இப்போ நீங்கள் யாரான்னு குறை சொல்லுவீங்க? நீங்கள் வந்து இப்போ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் 3 கன்சிக்யூட்டிவ் 80 அடிச்சுட்டு வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துட்டு அப்படி ஒரு புகழோ உச்சாணியில் நின்று இருக்கிற ஒரு சஞ்சு சாம்சன் இப்படி போயிட்டாரு. கடைசியாக இந்தியாவுக்கு ஆடின ஒரு மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சார் ருத்ராஜ், இப்படி போயிட்டாரு. ஆயுஷ் மாத்திரே வேர்ல்டு கப் அடித்து கையில் கொடுத்துட்டு கடைசி செமிஃபைனல்ஸ்லேயும் ஃபைனல்ஸ்லையும் அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கிற மாத்திரே இப்படி போகிறாரு. பிரவேஷ் அடிபட்டுடுச்சு, ஆட முடியல. எல்லிஸ் சீசன்லேயே இல்லாமல் போயிட்டார். நம்பி இருந்த ஒரு ஆள்
என்ன பண்ணுவீங்க? எங்கே தொட்டாலும் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இது வச்சுட்டு இருக்கிறத வச்சு ஒப்பேற்ற வேண்டியது தான். மீதி காலத்தை அப்படியே ஓட்டுங்கடா அப்படின்னு சொல்லுது. ரொம்ப வயசாயிடுச்சுன்னா அந்த உடம்புல இருக்கிற பிபி சுகரு அது லொட்டு லொசுக்கெல்லாம் வந்துடுச்சுன்னா இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு, 70-75 வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் ட்ரீட்மெண்ட் வேண்டாம், இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இனிமேல் ஆடுற மேட்சை சந்தோஷமாக ஆடிட்டு போக வேண்டியது தான். வெரி வெரி பேத்தட்டிக். ரொம்ப ஐ ஃபீல் சாரி ஃபார் தெம். எனக்கு வந்து சிஎஸ்கே வந்து இப்போ எனக்கு அவங்கள திட்டி பேசுறதுக்கு கூட தோண மாட்டேங்குது. பாவமாக இருக்குது எனக்கு. அதாவது எதுவுமே அமையலைன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம எது இந்த என்னமோ சொல்லுவாங்களே, இந்த உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காற்றடிக்குதுன்னு. அந்த மாதிரி இவங்க எது தொட்டாலும் தொலங்காமல் இருக்குது. சரி அவ்வளோதான், தட்ஸ் ஆல், திஸ் சீசன் இஸ் நாட் யுவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பாவமாக இருக்குது. ரொம்ப எப்படிப்பட்ட ஒரு லெகசி இருக்கிற ஒரு டீம் அது. சிஎஸ்கேன்னு சொன்னால் நம்ம சிஎஸ்கே சப்போர்ட்டர்னு சொல்கிறதுக்கே ஒரு திமிராட சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்போ வந்து சிஎஸ்கே சப்போர்ட்டர்லாம் ஒழிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப இதுவாக இருக்குது. திருப்பி நம்ம சொல்லாமல் வழி இல்லை. அந்த மனுஷனை பற்றி பேசினா அப்புறம் விட்டா வேறு ஆளே கிடையாதான்னு அப்படின்னு அந்த மனுஷனை பிடிக்காதவங்களாம் கொதிச்சு எழுவாங்க. இந்த தோனிங்கிற ஒரு ஆள் இல்லைங்கிறது தெரியுது பாருங்க. நீங்கள் ரிசல்ட் விடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறது வந்து ரிசல்ட் ஓகே, தோத்தா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் அது அந்த என்ன சொல்லலாம், அந்த ஆம்பியன்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. சார் இப்போ இது வந்து பேபிஸ் ஆர்மி சார். இந்த பேபிஸ்க்குலாம் தோனி வந்து ஒரு காட் ஃபாதர். அட்லீஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, நம்ம காட் ஃபாதர் முன்னாடி நல்ல பேர் எடுக்கிறதுக்காக நல்லா ஆடணும்னு நினைப்பாங்க. எக்ஸாக்ட்லி, அது மிஸ் ஆகுதுல்ல. எக்ஸாக்ட்லி. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தோனி மாதிரி ஆட்கள்லாம் கூட வரணும், டக் அவுட்டுக்கு வந்து உட்காரணும். நீங்கள் அன்றைக்கி அதுக்கு மேட்ச்சுக்கு முதல் நாள் ப்ராக்டிஸுக்கு வரீங்க, எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிட்டு போகிறாரு. சும்மா ஒரு 3 மணி நேரம் டக் அவுட்டில் வந்து உட்காரதுல என்ன பிரச்சனை இருக்குது போகுது அவருக்கு? அவர் சென்னையில் தான் இருக்கார், ஐ மீன் அந்த டீமோடு தான் இருக்கார். ட்ராவல் பண்ணி ஒரு 3 hours கிரவுண்டுக்கு வந்து உட்காரதுல எந்த ப்ராப்ளம் வரப்போகுது? அந்த மாதிரி வந்தாலே அவர் அந்த மாதிரி ஆண்டில் வந்து கொஞ்சம் அப்படி இருந்தாலும் ஒரு வைப் இருக்கும். எனிவே இதெல்லாமே வந்து எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது வர ஐடியாவில் தான் தவிர எவ்வளோ நாள் தான் தோனியை நம்பிட்டு இருக்க முடியும்? அதையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல. கரெக்ட் சார். இந்த சிஎஸ்கேவுடைய டெக்னிக்ஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம் சார். போலிங் யூனிட்டோட டெக்னிக்ஸு அவங்களுக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸ்லேயே சரி, அந்த அரௌண்ட் த விக்கெட்லேருந்து வைட் யாக்கர் போகிறதுல என்ன அப்சஷன் தெரியல. ரஜத் பட்டிடாரும் சரி, டிம் டேவிடும் சரி, அதை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி ஆடிட்டாங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகலை. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அது என்னவோ ஒரு மட்டமான ஸ்ட்ராட்டஜி. யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. நீங்கள் ஜம்மி ஓவர்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டுட்டு இருந்தது. அவர் வந்து ஒரு எனக்கு 2 hours 12 runsல இருந்தார். 100 வந்து 3 hours 21 22லே இருந்தார். நல்லா தான் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட போலிங்கில் எந்த ப்ராப்ளம் இருந்த மாதிரி தெரியல. என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளேருந்து வந்ததோ என்னன்னு தெரியல. நீங்கள் அந்த இடத்துல போராது குறைக்கு இந்த ஆடட் இன்சல்ட் வந்து ருத்ராஜோட கேப்டன்சி ஓட்ட. ஓகே, 16th over ஜமி ஓவர்டன் கொடுக்குறாரு. பியூட்டிஃபுல்லாக போடுறாரு. 2 run 3 run கொடுத்தாரு அந்த ஓவர். 18th over அவர் வந்துருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த ஃப்ளோ 20th over வரும் 4 over ஸ்லாட்டில். கரெக்டு. கொடுக்கல. அடுத்த ஓவர் 100 ஆமாம் 100 கொண்டு வந்தார். திடீர்னு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. 100 கொண்டு வந்தார். அடுத்தது காம்போஜ் கொண்டு வந்தார். ஏன்னா அந்த இடத்துல போட்டு அந்த கடைசி 3-4 ஓவரில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ருத்ராஜுக்கு. இது அந்த மனுஷனுக்கு மண்டையில் ஏற்பட்ட கன்ஃபியூஷனா இல்லை உள்ளேருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷனா, அதுக்கு இவர் இரையாயிட்டாரா என்னங்கிறது புரியல. அந்த மாதிரி இருந்து அதோட நீங்கள் அந்த பாயிண்ட் கேட்டிங்களே, இந்த வைடி ஆர்க்கருங்கிறது உங்களுக்கு யாருக்கு வைடி ஆர்க்கர் போடணுங்கிறது இருக்குது. வைடி ஆர்க்கருங்கிறது வந்து ஒரு மேட்ச்சில் ஒரு ஓவர் நீ வைடி ஆர்க்கர் போடணும்னு சாஸ்வதெல்லாம் கிடையாது. யாருக்கு அதை போடணும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லெக் அண்ட் மிடில் மட்டுமே ஆடக்கூடிய ஒரு பிளேயர் இருக்காரு. கொஞ்சம் ஆஃபில் கொஞ்சம் தடவுறாருன்னு வைங்க. ஒரு ராஸ் டெய்லர் மாதிரி ஒரு பிளேயர். ராஸ் டெய்லர் மாதிரி கரெக்டாக சொன்னீங்க. ராஸ் டெய்லர் வந்து எது போட்டாலும் அவர் லாங் ஆன்லேருந்து மிட் விக்கெட் வரைக்கும் ஒரு ஸ்கொயர் லெக் வரைக்கும் தான் அவரோட ஷாட்டு. அப்படி தான் ஆடுறாரு அவர். அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயருக்கு நீங்கள் வைடி ஆர்க்கர் போட்டிங்கன்னா கன்வர்ஷன் கஷ்டம். தோனிக்கே வைடு ஆர்க்கர் போட்டு அப்புறம் அவரோட கடைசி பீரியடில் அவர் செட் பண்ணாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தோனி அடிக்கிற 6 எல்லாமே, அந்த டவரிங் 6 எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கும். அதனால் இங்கேருந்து எடுத்து அடிக்கிறதுங்கிறது அவரோட ஹெலிகாப்டர் ஷாட்டில் ஒரு 2-3 out of 10 ட்ரை அவுட்ஸ் மாட்டும். மீதி 7 தப்பிச்சிடலாம் நீங்கள். ஸோ அதனால அதை ட்ரை பண்ணாங்க. நீங்கள் வந்து அந்த திடீர்னு அந்த மொமெண்டம் இருக்கா, அடிக்கிற மொமெண்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் அந்த அடிக்கக்கூடிய ஒரு ஆள் லெக் அண்ட் மிடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஆளுக்கு கண்டெயின் பண்ணோன்னா நீங்கள் வைடி ஆர்க்கர் போகலாம். ரவுண்ட் விக்கெட்டில் வந்து இது பண்ணலாம்.
அப்படியே வைடி யார்கர் போடுறதா இருந்தால் கூட பிளைண்டாக வைடி யார்கர் போட்டுனே இருக்கக்கூடாது. ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்கல்ல. ஓ நீ இப்படி வரியா இதுதான் போட போறியான்னு தெரிஞ்சு போச்சு. நேற்று டிம் டேவிடுக்காக தான் ஆச்சு. ஓவர்டன் வந்து ரவுண்ட் த விக்கெட் வராரு. அவர் பக்கா ஒரு வைடி யார்கராகவும் இல்லை. அது ஒரு மாதிரி ஆங்கிள் டெலிவரி தான் அது சொல்லணும். அந்த ஆங்கிள் டெலிவரி அவருக்கு அழகாக விட்டு கிடைக்குது. அவர் இருக்காரு பனைமரத்தில் பாதி. அவர் காலை தூக்கி வச்சார். காலையும் வைக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். பேட்டோட ஸ்விங்குக்கு அது மாட்டுது. லாங் ஹேண்ட்ஸ் வேற சார். ஆமாம், பேட்டோட ஸ்விங்குக்கு மாட்டுது. நீ அங்கே போட்டால் கூட உனக்கு ரீச் ஆகுது அவனுக்கு. அதனால அது வந்து பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே இருந்தால் கூட ஒரு 2 வைடு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. கரெக்டாக பேட்டுக்கு போட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி போடும்போது யார் அந்த மாதிரி வைடு யார்கர் போடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜென்யூன் குயிக்கு வைடு யார்கர் போடுற மாதிரி வந்து காலில் இறக்கக்கூடிய பும்ரா மாதிரி யார்கர் போடக்கூடிய ஒரு ஆள், ஜென்யூன் யார்கர், நாட் வைடு யார்கர் போடக்கூடிய ஒரு ஆள். அல்லது ஒரு இப்போ லுங்கி எங்கடி நல்லா அதை கற்றுக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஸ்லோயர் பண்ணு, அதில் ஒரு ஸ்லோ பவுன்சர், அந்த இடத்துல கொண்டு வந்து பால் கட்டர்ஸ் மாதிரி விடுறது, பால் கிராஸ் சீமில் போடுறது, வந்து கிராஸ் சீமில் இறக்குறது பால் ஸ்லோயர் ஒன்னா அப்படின்னு இருந்தால் ஒரு 2-3 பாலுக்கு ஒரு பால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுன்னா அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபுல் ஃப்ரெட்ஜாக போக மாட்டாங்க அந்த மாதிரி. நீங்கள் கரெக்டாக பேட்டுக்கு போட்டு கொடுத்து அது என்னது இந்த மாதிரி ஒரு அடி அடிச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டிம் டேவிட் அவரோட ஹைட்டுக்கு அந்த மாதிரி அடிச்சார் அப்படின்னா அவரில் முக்காதான் இருக்காரு ரஜத் பட்டிடார். என்ன ஆட்டம் ஆடினாருங்க. நம்ம இந்த ப்ரீவியும் போது நம்ம பேசினோம். பட்டிடார் வந்து இந்த கில் மாதிரி இந்த கேப்டன்சி போர்வை எடுத்து போத்திட்டுலாம் உட்கார முடியாது. டீமில் ரெண்டெல்லாம் பெருசாக வெயிட்டாக பின்னாடி உட்காந்துருக்காங்க. வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஆளுங்களை ட்ராப் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த டீம். அதனால் அவர் ஹி ஹேஸ் டு பி கேர்ஃபுல்னு அது கரெக்டாக அவர் காதில் விழுந்துச்சு. நீட்டாக எல்லா மேட்சுமே அவர் கிடைச்ச சான்ஸ் எல்லாத்தையுமே அழகாக ஆடுறாரு. எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து ட்ராஃபி அடிச்சு கொடுத்த அந்த இதுவும் இருக்குது, கான்ஃபிடன்ஸ் இருக்குது. பாடி லாங்குவேஜ் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது அவருக்கு. அந்த பாசிட்டிவ் வைபை கொண்டு திணிக்கிறாரு எல்லாருக்கிட்டையும். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன் கிட்ட, இந்த மாதிரி டிம் டேவிட் மாதிரி ரீச் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் கிட்டலாம் நீங்கள் எப்படி போடணுங்கிற க்ளூ இல்லை, அது க்ளூ லெஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாட்டிட்டாங்க. அந்த மாதிரி மாட்டினாங்க. அப்படியே யூஸ் பண்ணாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. உங்களோட வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் உங்கள் மேலே ஏறி மிதிச்சிடுவேன், அவ்வளோதான். அந்த மாதிரி ஆச்சு. 210 வந்தாலே நல்ல ஸ்கோர்ன்றது. அப்புறம் அந்த ஸ்கோரை 230 மாற்றினாங்க. பட் 250ங்கிறது அன்இமேஜினபிள். நீங்கள் வந்து அதாவது அதான் கடைசி இந்த 2 hours 3 hours நம்ம அந்த 25-30 ரன் தான் டிஃபரன்ஸ். ஈவன் நீங்கள் 210 215 220 வரைக்கும் கூட நீங்கள் அடிச்சிருந்தா கூட சிஎஸ்கே டெஃபினட்டாக போயிருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே சார், போலிங் ரொட்டேஷன் பற்றி நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. சில நல்ல போலர்ஸ்க்கு 4 ஓவர் கூட கொடுக்கல. நம்ம சொன்ன மாதிரி ஜெய்மி ஓவர்டன்னா இருக்கும், 4 ஓவர்ஸ் கூட கொடுக்கல. ரொட்டேஷன் இவ்வளோ வீக்காக இருந்தது. அதை எப்படி பார்க்குறீங்க? யூசேஜ் ஆஃப் பவுலர்ஸ் எப்படி பார்க்குறீங்க? சைக்கிளங்க நல்லாவே இல்லை. அதுதான் சொல்கிறேன். 16 to 20 தான் அவ்வளோ பெரிய ஓட்டை காமிச்சிட்டேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது தவிர பிரசாந்த் வீருக்கு ஏங்க போலிங் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பிரசாந்த் வீருக்கு அவரை ஒரு ஆல்ரவுண்டராக உள்ளே எடுக்கிறீங்க. 1 ஓவர் கூட கொடுக்கலன்னா அது எப்படி எப்படிப்பட்ட போலர்னு நம்மளுக்கு தெரியாமலே போகுது இல்லை. அகில் ஹுசைனை ஏன் 11ல் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் 1 ஃபாரின் பிளேயர் ஷார்ட்டாக போகிறீங்க. இல்லை என்ன பெருமை இருக்குது உங்களுக்கு? எனக்கு புரியல. அது எனக்கு அந்த லாஜிக்கே புரியலைங்க. அவங்க என்ன மனசில் வச்சுட்டு பண்ணுறாங்க ஒன்றுமே ரொம்ப அவங்க கன்ஃபியூஸாக இருக்காங்களோ இல்லையோ, கமெண்ட்டுக்கு நான் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கேன் என்னதான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே ஸ்பின் தான் வந்து குருணால் பாண்டியாவுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு, சுயா சர்மாக்கு அவ்வளோ நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ ஸ்பின்ல டேர்ன் இருக்குது, ஸ்பின் இருக்குது. சுயாஷ் அவுட்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சுயாஷ் சர்மா வந்து நீங்கள் பாருங்கள், இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிட்டாங்க. பட் ஆர்சிபியோட போலிங் வந்து ஹேசல்வுட் வரலன்னா ரொம்ப கஷ்டம்தான். இந்த போலிங்கை வச்சுட்டு அவங்க கடைசி வரைக்கும் ஓட்டுறதுங்கிறது கஷ்டம்தான். அந்த பேட்டிங் அவங்கள கை கொடுத்து தூக்கிட்டு போகுதே தவிர இந்த போலிங் இந்த எலி பிடிக்கிற போலிங்லாம் குருணால் பாண்டியாலாம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா சூர்யாகுமாரி அது மாதிரி ஆளுங்கள்கிட்டலாம் மாட்டினாலும் தூக்கி அடிச்சுடுவாங்க வெளியே. ஏற்கனவே நேற்றுக்கு போய் சிவாஜி நகர்லேருந்து பெங்களூரில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க டீம் டேவிட் அடிச்ச ஒரு ஷாட்டை. அந்த மாதிரிலாம் இந்த குனிஞ்சு ஓடி வந்து போடுறது, இப்படி கொண்டு வந்து பின்னாடியே நின்று போடுறது அசிங்கமாக இருக்குங்க. பேட் எக்ஸிபிஷன் ஆஃப் கிரிக்கெட்டுங்க. இதெல்லாம் வந்து அந்த ட்ரெவர் சாப்பில் வந்து அண்டராம் போட சொன்னார். பிக் சாப்பிள் ஒரு பால் வந்து பர்டிகுலர் டெலிவரி லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் அண்டராம் போட்டுன்ட்டார். அந்த மாதிரி போட்டு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலான்னு அப்படின்னா அது என்ன கிரிக்கெட்டில் இது என்னங்க? இது என்ன போலிங்காக போட்டார் குருணால் பாண்டியா?
அது வந்து ரன்னு கண்டெயின் பண்ணுறாரு, திடீர்னு வந்து ஃபாஸ்ட் போடுறாரு, பவுன்சர் போடுறாரு, யார்கார் போடுறாரு, ஒரு ஸ்பின்னர் அப்படின்லாம். இதை வந்து ஓகே, இது வேரியேஷன் வேணும், வெரைட்டி வேணும். அதுக்காக என்ன வெரைட்டி வேணும்? ஓகே, ஒரு ஸ்டைலே இல்லாம ரொம்ப ஒரு அதாவது ஐசோர் டு ஐஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இது கண்ணுக்கு ஒரு எரிச்ச வேதனையாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் கிரிக்கெட் கிடையாதுங்க. அப்படிலாம் நீங்கள் ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிரிக்கெட்டை ஜென்யூனாக ஆடுங்களேன். இது என்ன பிரச்சனை இருக்குது? வேரியேஷன் உங்களுக்கு அந்த மாதிரியான ரன் அப்லையும் அந்த மாதிரியான இந்த குஞ்சின்னு வருது, தரையோட தரையாக வருது, இதெல்லாம் பண்ணால் தானே வேரியேஷன். ஐ பிளடி ஹேட் இட். ஓகே, பார்க்கறதுக்கே எரிச்சலாக இருக்கு. ஓகே, ரொம்ப ஈகோ பிடிச்ச ஆளா இருக்காரா சார்? ஒரு 4 போனாலே ரொம்ப அந்த கூட்டமே அப்படி தான். ஓகே, சூர்யா சர்மாவோட டர்ன் பத்தி ஒரு இம்பாக்ட் பிளேயர்னு நீங்க சூப்பரா சொல்லுவீங்க. போட்டாரு. இம்பாக்ட்னா அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. பெஸ்ட் அவருக்கு எப்படி யூஸ் பண்ணாங்களோ அந்த 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 ரோலுக்கு ஜஸ்டிஃபை பண்றாரு. ரொம்ப நல்லா போட்டார், பியூட்டிஃபுல்லா போட்டார். ஓகே ஓகே, ஸோ அங்கே டேர்ன் இருந்தது. ஸோ அந்த டேர்னை வந்து பிரசாந்த் வீரை வந்து யூட்டிலைஸ் பண்ணி தெரிஞ்சிருந்தா தான் ஓகே, ஒரு 2 ஓவர் கண்டெயின் பண்ணால் கூட ஸ்கோர் ஒரு 220 230 நிறுத்திருக்கலாம். பட் அதை வந்து சிஎஸ்கே பண்ணலங்கிறது பேசிகிட்டு இருக்கோம். பேட்டிங் இப்போ யூனிட்டுக்கு வரும் சார். நல்ல ஸ்டார்ட், ஒரு 6-ஓட ஸ்டார்ட் பண்ணார் ருத்ராஜ். விக்கெட்டில் ஸ்விங் இருக்குது, அது வந்து கலீலுக்கும் இருந்தது, ஜேக்கப் டஃபிக்கும் இருந்தது. கொஞ்சம் அதை ப்ரெடிக்ட் பண்ணலையோ, லேஸாக எடுத்துக்கிட்டாரோ, ஒரு நல்ல ஆஃப் ஷாட்டுக்கு ஒன்று போனார், கவர் டிரைவ் ஒன்று போனார். மைண்ட் செட் சரியில்லை உங்களுக்கு. எல்லாமே 250 ரன்ஸ் நம்ம ஏற்கனவே பேசணும். இந்த ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்கில் உங்களுக்கு வந்து ரன்ஸ் புட் ரன்ஸ் ஆன் த போர்ட், அந்த அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரே பாதியை பார்த்துக்கோம், மீதி பாதி போலர்ஸ் பார்த்தா போதும் அப்படின்னு இதே ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்கோர் போர்டோட ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, 250 சேஸ் பண்ணுங்க அப்படின்னு வரும்போது நாட் இன் இஸ் ஓன் ஷாட்ஸ். ஓகே ஓகே, எல்லாமே எதுவுமே படாது. இவனு பாருங்க, எங்கேயோ வாங்கி போகுது சஞ்சுவுக்கு. ஓகே, ரொம்ப 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 அசிங்கமாக இருக்குது. ஓகே, ஆயுஷ் மாத்திரையை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். ஏன்னா போன தடவை ஆர்சிபி கிட்ட 96 அடிச்சாங்க. ஆயுஷ் மாத்திரை ஓப்பன் பண்ணோங்க. நான் 10 தடவை நம்ம பேசிட்டோம். அதையே ஆயுஷ் மாத்திரை ஓப்பன் பண்ணணும், ருத்ராஜ் கீழே இறங்கணும், நம்பர் 3 ஆடினா கூட எனக்கு ஓகே. இல்லை நீங்கள் வந்து நம்மளுக்கு எதுவுமே இப்போ ஒர்க் அவுட் ஆகலை, பின்னாடி தான் வரலாமே. என்ன வாட் ஆர் யூ கோயிங் டு ப்ரூவ்? யூ ஹேவ் டு வின் த மேட்ச். ஆஸ் அ கேப்டன் நீ வின் பண்ண, நீ ரன்ஸ் அடிக்காட்ட உன் பேட்டில் ரன் வராட்டாலும் பரவாயில்லையே, நீ என்ன பண்ணால் மேட்ச் வின் பண்ணணும்னு பார்க்கணும்ல. இப்போ வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஃபெயிலியர் ஆகிறார். ஓகே, அவர் வந்து ஐ எம் நாட் அ ஃபெயிலியர்னு ப்ரூவ் பண்ணோன்னா அவருக்கு இருக்கிற ஒரே இது ரன் அடிக்கணும். ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஹி இஸ் ஃபெயிலிங். அது என்ன, அதுக்கு நிவர்த்தி என்ன? ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஹி ஹாஸ் டு சக்சீட். ஓகே ஓகே, அந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸும். ஒரு பவுலர் விக்கெட்டே எடுக்கல, ரன்ஸ் நிறைய போறாரு, அவர் என்ன பண்ணணும்? கண்டெயின் பண்ணணும், விக்கெட் எடுக்கணும். அவரோட ரோல் அது. சஞ்சு ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் 2 ரோல் இருக்கு, கேப்டன்சி அஸ் வெல் அஸ் பேட்ஸ்மேன். ஒரு பேட்ஸ்மேனாக உங்களுக்கு ஒத்து வரல, சரியாவே வரமாட்டேங்குது எதுவுமே. டக்குன்னு தப்பிச்சு ஒரு ஆஸ் அ கேப்டனாக வின் பண்ணுறதுக்கு பாருங்க. சூரியகுமார் அதான் பண்ணுவார். எக்ஸாக்ட்லி. நீங்கள் வந்து சூரியகுமார் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம், என்ன மேட்ச் இன்னிங்ஸ் வழிஞ்சுன்னு இருக்காருன்னு பேச முடிஞ்சது பார்த்தீங்களா? கப்பை எடுத்து கையில் கொடுக்குறாரு. ஆமாம், 5-0 ஒயிட் வாஷ். ஆனால் அந்த 5 மேட்ச்மே அவர் சொதப்பிருப்பாரு. சரி, அதை பண்ணணும் இல்லை நீங்கள் டக்குன்னு ஒரு சினிமாவில் டபுள் ரோல் பண்ணுற மாதிரி. இந்த ரோலில் வந்து இப்போ கௌரவம் படம் சிவாஜி நடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பையனாக நடித்த ரோல் வந்து ரொம்ப சப்டியூடாக இருக்கும். அது சப்டியூடாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த அப்பா நடித்த சிவாஜியை ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்து உங்களோட பேட்டிங் வரல, ஆஸ் அ கேப்டன் ப்ரூவ் பண்ணுங்களேன். அது ஆஸ் அ கேப்டன் வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நான் ஒருவேளை பின்னாடி வந்தால் பின்னாடி இருக்கிற பேட்ஸ்மேனை மேலே ப்ரொமோட் பண்ணி அனுப்பினா அவங்களால அடிக்க முடியுமா? அவங்களால அடிக்க முடியும்னு அவன் போட்டுமே அந்த இடத்த போய் நான் எதுக்கு போய் போய் உட்காரணும், எனக்கு தான் வரலையே அப்படின்னு எண்ணம் இருந்து தன்னை கீழே இறக்கிட்டாருன்னா அது மூலமா டீம் ஜெயிக்கும்னா அதை அவர் பண்ணணும். ஓகே, அதை பிடிச்சிட்டு நான் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு மேலேயே பிடிச்சிட்டு அந்த கிளையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்கன்னா அதுவாக ஆடுது அந்த கிளை. அது பிடிச்சி தொங்கிட்டு இருந்தானே விழ வேண்டியது தான். விழுந்தாரு, 3 மேட்ச் விழுந்தாச்சு. இனிமேலும் புத்தி வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, சிஎஸ்கேவோட ரசிகர்கள் ரொம்ப கொதித்தெழுந்து போயிருக்காங்க சார் இந்த 3 லாஸஸ்னால. நிறைய பேர் இப்போவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆல்ரெடி ருத்துவோட கேப்டன்சி ஸ்டெப் டவுன் பண்ணோம் அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் ஃப்ளெமிங் ஷுட் ரிட்டையர். அந்த பொசிஷனுக்கு ஹெட் கோச்சுங்கிறப்போ ஐ மீன் அந்த யூனிட்டே மாற்றணும். ஒரு சேஞ்ச் தேவைப்படுது சிஎஸ்கேக்கு. ஓகே, எனஃப் அந்த 5 ட்ராஃபி, அந்த லெகசி, ஒரு நல்ல கௌரவமான ஃபேர்வெல் உங்களுக்கு கொடுக்குறோம், வேற டீம் கொண்டு வாங்க, வேற யூனிட் கொண்டு வாங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கடைசி வருஷம் எதிர்பார்க்கலாமா சார் ஃப்ளெமிங்க்கு? அவர் ஒருத்தரை நீங்கள் குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாமே கரெக்டாக அங்கே போய் உட்காந்து 5 7 8 பேர் உட்காடுறாங்க ஆக்ஷனில். அதில் ஃப்ளெமிங்கும் ஒருத்தர். ஆமாம், அவ்வளோதான். மீதி 6 பேர் 7 பேர் உட்காந்துருக்காங்களா? அவங்களாம் எதுக்கு போகிறாங்க? ஓகே, பிஸ்கட் சாப்பிட்றதுக்கா? அவங்களோட ரோல் இருக்குல்ல.
இல்லைன்னா நீங்கள் என்ன ஒரு நான் மஞ்சள் சட்டை போட்டுன்னு உட்கார்றதுக்குன்னு ஒரு 10 பேரை கூப்பிட்டு போப்பீங்களான்னு பிரெயின் வேணும் இல்லை அங்கே போய் உட்கார்றவங்களுக்கு சரி ஒன்றுமே இல்லாமல் போய் உட்கார்ற ஆட்கள் இல்லை, எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சவங்க தான், விஷயம் தெரிஞ்சவங்க தான். பட் அந்த அதான் சொல்கிறேனே, எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் ஃப்ளெமிங் ஒரு ஆள் மேலே நான் கூட தான் அன்றைக்கி போன தடவை கூட சொன்னேன், ரைட் ஃப்ரம் த இன்செப்ஷன் இருக்கார். ஐபிஎல் ஐ போட்ட நாள்லேருந்து ஃப்ளெமிங் இருக்காரு. அந்த ஃப்ளெமிங் தான் 5 கப்பு அடிச்சு கொடுத்தவர். அவருக்கு இப்போ வந்து திடீர்னு அவர் மேலே எல்லாத்தையும் வந்து விரல காட்டுறதுங்கிறது அவ்வளோ நியாயமான இதுவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பாவம் அவர் வந்து ஹீ வில் ஆல்சோ பி ஃபீலிங் பேட். நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிறது தெரியுது அவங்களுக்கும். அது வந்து தப்பு பண்ணிட்டு இந்த கம்பீர் மாதிரி தப்பு பண்ணிட்டு நான் பண்ணது கரெக்டுன்னு பேசல அவரு. அவரோட இது கூட வந்து பேசுறதுலாம் கூட அவருக்கு வந்து நம்ம தப்பு நடந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற டோன் தான் இருக்கு அவர்கிட்ட. அவர் வந்து ஹி இஸ் நாட் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை ஹிம்செல்ஃப். அது வந்து சும்மா அந்த தேவையில்லாத இதெல்லாம் ப்ரொடெக்ஷனுக்கெல்லாம் போல அவரு. ஓகே 2020ல இதே டவுன்ஃபால்ல இருந்து அடுத்த வருஷம் ட்ராஃபி ஜெயிச்ச டீம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால்ல இருந்து மறுபடியும் பில்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளெமிங்க்கு தெரியாதுன்னுலாம் ஒன்றும் இல்லை. சிஎஸ்கே வில் கம் பேக் சூன் வெரி ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அடுத்த மேட்ச் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த டிடிபியோட கிளிம்ஸ், தேவ்தத் படிக்கல் அவர் என்ன சார் இந்த ஜெர்சி போட்டால் மட்டும் அவர் வேற மாதிரி ஆடுறாரு. இல்லை இந்த சீசனை ரொம்ப நல்லா ஆடுறாங்க. பிடி நல்லா பண்ணாரு. நீங்கள் கர்நாடகா லீட் பண்ணுறாருல அவர். இந்த சீசன் வந்து 2026 ரொம்ப ஹார்ட் சீசன் அவருக்கு. இந்த மாதிரி சூடில் இருக்காரு. இந்த யூ ஹிட் த அயன் வென் இட் இஸ் ஹாட்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்து அவரை நீங்கள் உள்ளே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நீங்கள் டீம் உள்ள இந்தியன் டீமுக்குள்ளே சொல்கிறேன். ஆமாம், நான் சொல்கிறது டெஸ்ட்டுக்கே சொல்கிறேன். ஓகே நான் வந்து நான் ஜென்ரலாக பேசுகிறது எல்லாம் இந்த இந்தியன் டீமோட இந்தியன் டீமோட T20 ஓவர் க்ரௌடட். அங்கே உள்ளே போகிறதுக்கே இடம் கிடையாது. நீங்கள் சுற்றி வந்தாலும் எந்த கேட் வழியாகவும் நீங்கள் வர முடியாது. அதெல்லாம் இல்லை. நான் சொல்கிறது டெஸ்ட்டுக்கே சொல்கிறேன். டெஸ்ட்டுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ரைப் ஃபார்மில் இருக்கும்போது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். நீங்கள் 2026 25 26 25-26 ஒரு அடித்த ஒரு ஆளுக்கு இதை மனசில் வச்சுட்டு 28-29 சான்ஸ் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அந்த சமயத்தில் அவரோட ஃபார்ம் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ ரைப்பாக இருக்குது, பழம் நல்லா பழுத்து இருக்குது, இப்போ கட் பண்ணி சாப்பிடுங்க. அதை விட்டு அழுகி போனதுக்கப்புறம் அன்னைக்கு பழம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கின பாரு அழுகிச்சு பாருன்னா, ஆமாம் லேட்டாக போச்சுன்னா அழுகும். அது ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் அழிச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன டைமிங் இருக்குது, என்ன ஆடுறாருங்க அவர். இப்போ கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. வந்து அதுவும் அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கே இருக்கிற ஒரு கிரேஸ் இருக்குது. அந்த ஏறி வந்து ஆடுறதுலாம் கவலையே படுறது இல்லை. ஃபுல் பிளடட் ஷாட்டாக இருக்குது. எல்லாம் ஃபேஸ் ஆஃப் த பேட் க்ளீனாக படுது. இங்கே அடிச்சு இங்கே பிச்சுன்னு போகிறது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பர்ஃபெக்ட் இன்னிங்ஸ் ஆடுற, பியூட்டிஃபுல்லாக ஆடுறாரு. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே கடைசியாக சார் இந்த வாரம் ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு லாங் வீக்கெண்ட் லீவுன்னு சொல்லலாம், ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம். சாட்டர்டே தான் இதோட மேட்ச் சேப்பாக்கில் டெல்லி கேபிட்டல்ஸோட நடக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் கேஎல் ராகுலோட டீம், அக்ஷர் பட்டேல் அவருடைய கேப்டன்சி எபிலிட்டி பற்றி நமக்கு தெரியும். ரொம்ப டீசெண்டான ஒரு கேப்டன் அண்ட் வெரி எக்ஸைட்டட் நியூ பிளேயர் சமீர் ரிஸ்வி இங்கேருந்து போனவர். அவருடைய 4 பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு சார் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு மட்டும். சாதாரண விஷயம் இல்லை, ஒரு அன்கேப்டு பிளேயர் 4 பாயிண்ட்ஸ் ஒரு டீமுக்கு வாங்கி கொடுத்து, அதுவும் ப்ரெஷர் தாங்கி ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி வாங்கி கொடுக்கறதுங்கிறது இவ்வளோ எக்ஸைட்டிங்கான ஃபேக்டர்ஸ் அந்த கேமில் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சார் எதிர்கொள்ள போகிறாங்க? என்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு சிஎஸ்கே டீமில்? என்ன சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு? அகில் ஹுசைனை இவங்க ஆடணும், கண்டிப்பாக ஆடி ஆகணும். பிரசாந்த் வீருக்கு போலிங் கொடுக்கணும். கார்த்திக் சர்மாவுக்கு போதும், ஊர்வில் பட்டேல் கொண்டு வரணும் அந்த இடத்துக்கு. இதுதான் பண்ண முடியும். அவங்களுக்கு வேற எதுவும் இல்லை. ஆயுஷ் மாத்திரே கொஞ்சம் ஓப்பனிங் ஆட விட்டு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி ஆகணும். ஆயுஷ் மாத்திரை ஓப்பன் பண்ணி ஆகணும். ருத்ராஜ் கீழே எந்த இடத்துல போய் தானே சொருகிக்க முடியுமா பண்ணிக்கணும். அவர் அந்த மாதிரி பண்ணிக்கணும். இது பூர்வில் பட்டேல் மேலே வந்து உள்ள 11ல் வந்து மேலே ஹயர் ஆடணும். நிறைய அவங்க நம்பர் ஆஃப் பால்ஸ் நிறைய கிடைக்கிற மாதிரி கொடுக்கணும் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம். கார்த்திக் சர்மா இப்போதைக்கு போதும். நீங்கள் வந்து 14 கோடி கொடுத்து வாங்கிட்டோங்கிறதுனால ஒருத்தர் ஆட வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க, ஐயோ ஐ இன்வெஸ்டட் ஸோ மச் ஆன் எம் அப்படிங்கிற. ஸோ வாட், ஐ இன்வெஸ்டட் ஸோ மச் ஆன் சம்படி, இட் டசன்ட் மீன் தட் ஐ ஷுட் பிளே ஹிம் ஆல்வேஸ். என்னோட டீமுக்கு ஏற்ற மாதிரியே தான் எனக்கு ஆள் வேணும். அதோட இல்லாமல் சிஎஸ்கே கிட்ட இருக்கிற ஒரு பெரிய இது என்னென்னா, அவங்க யார் மேலெல்லாம் ஹையஸ்ட் பிட்டுக்கு போயிருக்காங்களோ, ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, அவங்க சிஎஸ்கே சர்வ் பண்ணதே கிடையாது. கௌதம் எடுத்துக்கோங்க, இந்த பென் ஸ்டோக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய காசு கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ்லாம் வந்து அநியாயம் பண்ணார். அவர் வந்து நம்மெல்லாம் காசு கொடுத்து மேட்ச் பார்ப்போம் கிரவுண்டுக்கு போய், அவர் காசு வாங்கிட்டு மேட்ச் பார்த்தாரு ஒரு சீசன் பூரா. அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தது. இவங்க சிஎஸ்கேவோட சாபம் அது.
Okay, சபிக்கப்பட்டவர்கள். நீ யார் மேல ஜாஸ்தி காசு போடுறியோ அவங்களால உனக்கு எந்த பலனும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. இப்போதைக்கு ஒரு பலன் இருக்கா மாதிரி கண்ணுக்கு தெரியறது பிரசாந்த் வீர். நல்ல கேம் நேத்து நல்லா ஆடினான் அவன். அந்த பையன் நல்லா ஆடுறான். அந்த பையனுக்கு வந்து நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க. அந்த இப்போ வந்து நீங்க இட் இஸ் நாட் நெசசரி. நீங்க வந்து இந்த துபே வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்து வந்த ஒரு ஆள் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா கேட்ச் அந்த கேட்ச் பார்த்தீங்களா கோலி இது விட்டது, அதெல்லாம் இன்டர்நேஷனல் பிளேயருங்க துபேலாம். ஃபீல்டிங்காக பண்ணாங்க. சிஎஸ்கேவோட ஃபீல்டிங்கை பற்றி பேசலை. அது பேசினா இன்னும் எனக்கு ஏறும், நமக்கு வேண்டாம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த துபே இடத்துக்கெல்லாம் பிரசாந்த் வீரை மேலே அனுப்புங்க, மேலே போட்டுங்க, விளையாட்டும் அவங்களாம். சரி, நம்பர் ஆஃப் பால்ஸ் அவங்களுக்கு கிடைக்கட்டும். போகும்போது எனக்கு இருக்கிற 12 பால் தான் எனக்கு இருக்குது ஆடுறதுக்குன்னு பார்த்தா அவன் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அடிக்கணுமா இல்லையா, என்ன பண்ணணும்னு. பசங்களாம் சின்ன பசங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் மேலே இது வரைக்கும் நீங்கள் பண்ண எந்த டெசிஷனும் உறுப்பு இல்லை. ஓகே, அப்படியே ஆப்போசிட்டாக எதாவது பண்ணுங்க, பண்ணுங்க. இந்த பிரசாந்த் வீர்லாம் 1 down 2 down அனுப்புங்க, எதாவது பண்ணுங்க. இந்த சின்ன பசங்களெல்லாம் போய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், ஆடும் பார்க்கட்டும், ஒரு 2-3 மேட்ச் எக்ஸ்போஸ் ஆகட்டும், அவங்களும் ரியலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒன்றுமே பண்ணாமல் உள்ள பொத்தி வச்ச ஒரு கேஸ் தான் சமீர் ரிஸ்வி. அழிச்சாங்க சிஎஸ்கே, கண்ணுக்கு தெரிஞ்சு அழிச்சாங்க. ஒருத்தனை ஜெகதீசனை கண்ணுக்கு தெரிஞ்சு அழிச்சாங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இது எனக்கு என்ன மைண்ட் செட்டுன்னு தெரில. இப்போ பாருங்கள், அவங்களாம் இங்கேருந்து வெளியில் போன இந்த கூண்டை விட்டு திறந்து விட்ட பறவை மாதிரி ஓடி போகிறாங்க. ஓடி போட்டோன்னு அந்த ஃப்ரீடம் தெரியுது. போயிட்டு எனக்கு வந்து சமீர் ரிஸ்வியோட பேட்டிங் பார்க்கும்போது எனக்கு, உங்களுக்குலாம் தெரியும், நீங்கள் பிறந்துக்க மாட்டிங்களா தெரியல, அந்த கிரேம் ஹிக்குன்னு ஒருத்தர் ஆடுவார், இங்கிலாந்து. இந்த டால் வெரி வெரி அக்ரெசிவ் பிளேயர், கிட்டத்தட்ட டீன் ஜோன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பிளேயர். அந்த மாதிரியான ஒரு கேம் தெரியுதுங்க அந்த அந்த நல்ல டால், ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கிரேஸ்ஃபுல். இந்த ரைட் ஹேண்டர்ஸில் வந்து ஒரு ஜென்ரலாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்லாம் ஒரு கிரேஸ் இருக்கும், பை டிஃபால்ட் அவங்களுக்கு இருக்கும். ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரேர் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் டெண்டுல்கர் வந்து டன்ஸ் ரன் அடித்த ஆள் கூட கிரேஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. நீங்கள் அவர் ஹீஸ் அ ஒர்க்ஹாலிக். அவர் மூலமாக ரன்னு, அவர் மூலமாக ஆக்குபேஷன் ஆஃப் க்ரீஸ், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். ஒரு 30 ரன் அடிச்சா கூட அப்படி உட்காந்து கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக பார்ப்போம். அந்த காலத்தில் குண்டப்பா விஸ்வநாதோட இன்னிங்ஸ் நாங்கள் பேசுவோம். அந்த மாதிரி அந்த மார்க்வா, இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டைலிஸ்ட். அந்த மாதிரி சமீர் ரிஸ்வியை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஆள், சின்ன வயசு பையன், 22 வயசு பையன், என்ன அழகாக மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரலாம். எப்படி இவங்க ஷேப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் பெரிய பிசிசிஐ வந்து ஒரு பெரிய பிளான்லாம் வச்சுருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி நம்ம இன்னொரு வாட்டி டீட்டெயிலாக பேசலாம். ஒரு 64 பேரை அண்டர் 25 செலக்ட் பண்ணிவிட்டு 4 day ரெட் பால் கிரிக்கெட் ஆட வைக்க போகிறதா ஒரு பேச்சு நடந்துட்டுருக்கு. நம்ம ஸ்ரீதரன் ஷரத் தான் அதுக்கு அந்த கமிட்டிக்கு ஹெட் பண்ண போகிறாரு. சூப்பர். அது என்னது எக்ஸலன்ஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு, இந்த கமிட்டி ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு அதுலேருந்து 64 பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க. அதில் 50 பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் ஆடாதவங்களா இருக்கணும். அதான் ஐபிஎல் பேஸில் அவங்கள எடுக்கிறது இல்லை. இந்த 64 பிளேயரும் அண்டர் 25 இருக்கணும். அதில் அண்டர் 23 ஆடினவங்கள ஒரு 25 பேர் எடுக்க போகிறாங்க. மீதி இருக்கிறதுல ஒரு 25 பேர் எடுக்க போகிறாங்க. 14 பிளேயர் ஐபிஎல்லோட பர்ஃபார்மன்ஸை வச்சு எடுக்க போகிறாங்க. ஸோ 25 + 25 + 14 64 பேரை எடுத்து அது 4 டிவிஷனாக பிரித்து ஆட வச்சு நெக்ஸ்ட்டு ஒரு 1 decade, ஒரு 10 வருஷத்துக்கு இந்தியன் டெஸ்ட் டீமை எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொபோசிஷன். அது நான் படித்தேன். அது வந்ததுன்னா அதில் தான் நான் அன்றைக்கி பேசிட்டு இருந்தோம்ல சூரியவன்ஷி. அவர் எப்போ தரையில் ஆட ஆரம்பிக்கிறாரோ அப்போ பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னல, அதெல்லாம் அப்போ வரும். ஆயுஷ் மாத்திரையெல்லாம் அதில் இருக்காங்க, அதெல்லாம் இருக்க போகிறாங்க. சூரியவன்ஷி இருக்க போகிறார், சமீர் ரிஸ்வி இருக்காரு. அது மாதிரி இந்த 16 பேர் இதுலேருந்து எடுக்க போகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டேஸ் ஆர் அஹெட். அந்த 4 days ரெட் பால் கிரிக்கெட் அது ஜூன் ஜூலையில் வருதுன்னு நினைக்கிறேன். அது பார்க்கலாம். அதுக்கு இந்த பசங்களாம் அதுக்கு வரணும், க்ரூம் பண்ணணும். ரொம்ப நன்றி சார். சாட்டர்டே அகைன் மேட்ச் முடிச்சுட்டு நிறைய பேசுவோம். எக்ஸைட்டிங்கான மேட்ச். டெல்லி கேபிட்டல்ஸ் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. சிஎஸ்கே எப்படி அதை டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ பாலா, தேங்க்யூ.